எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. மதுரை அமுதம் விஷயத்தின் சார்பாக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறது நம்முடைய நாட்டுப்புற கருவிகளை அல்லது நம்முடைய இசைக்கருவிகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக் பற்றி. பெரும்பாலும் நம்ம ஊரில் ஒரு சொல்லவிட சொல்லுவாங்க இல்லையா, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கலைஞர்களை பொறுத்தளவில் கருவி தான் நமக்கு உயிர், கருவி தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த கருவிக்கு நம்ம உயிரளவுக்கு சமமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படின்னா அந்த கருவியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லோரும் விரும்புவோம். இதில் மாற்றுக்கருத்தே இருக்காது. அப்போ அந்த நம்ம கருவிக்கு தேவையான பேகை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி ஒரு 6 மாதத்துக்கோ அல்லது 1 வருஷத்துக்கோ உடுப்புகளை மாற்றுறோமோ அது மாதிரி நம்ம மாற்றணும். அப்படி பார்த்தோன்னா அமுதம் விஷயத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எங்கள் கடையிலேருந்து ஒரு பொருள் போகுது அப்படின்னா நாங்கள் வெறும் பொருளை மட்டும் கொடுத்து அனுப்ப மாட்டோம், பேக்கோட சேர்த்து தான் அனுப்புவோம். இதை எங்கள் கடையினுடைய நோக்கம். ஏன்னா பொருள் ரொம்ப முக்கியம், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நம்ம கடையில் இது ஒரு இப்போ பெரிய தவுள் இருக்குது பாருங்களேன். ஆனால் இந்த தவுளுக்கு உரையோ போட்டு தான் நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். ஆல்ரெடி எங்களுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், நம்ம கடையில் உதாரணத்துக்கு ஒரு பேவி பறை எடுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகான பறை இது. நம்ம உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணுன்றக்காக சொல்கிறேன். நான் வெறும் 2650 ரூபா தான். இப்போ இந்த பேவி பறையை இப்படி தான் நான் கொடுத்து அனுப்புவேன். நான் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா ரொம்ப பாருங்க, அவ்வளோதான். ஒரு பையன் பழகிறாரு, பறையை பழகிட்டு இருக்காருன்னா அவர் கான்ஃபிடெண்ட்டாக அந்த தன்னுடைய இசைக்கருவி என்ன செஞ்சுட்டு இருப்பார், எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு அடுத்து நம்ம ஒரு பெரிய பறை இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரியான பேக் இருக்குது நம்ம கடையில். இப்படி தான். இப்போ நீங்கள் பறையோடு சேர்த்து தான் பேக்கை விற்பாங்களா அப்படின்றதுக்காக இந்த பதிவு கொடுக்கல. நம்ம தனித்தனியாக பேக்கை விற்பனைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இப்போ சில பேர் தவுள் தட்டுக்கான உரையும் நம்மளிடம் இருக்குது. இது பாருங்கள், சிங்கிள் தட்டு தான். ஒரு தட்டை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட முடியும். இது ரொம்ப கேன்வாஸ் பேக், இது ரொம்ப தரமாக இருக்கும். இதில் பாருங்கள், ஐடி கார்டெலாம் நீங்கள் வச்சுக்க முடியும். மற்ற ஏதாவது ஒரு சிறு துண்டை கூட மடிச்சு என்ன செய்ய முடியும், வச்சுக்க முடியும். அதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், வச்சுக்கலாம். எல்லாம் அழகாக இருக்கும். இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், தமிழ் தட்டு தானே உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வச்சிடலாம். ஒரு தட்டு அழகாக வைக்க முடியும். இப்படி ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போயிட முடியும். இப்போ மேளம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அல்லது தவிழ்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஒரு செட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஒரு வெல்வெட் கவசனை நம்மள்ட்ட இருக்குது. என்னென்ன இருக்குது? கவசனை, நடு உரை, மூடி, கச்சை உரை, இதெல்லாம் சேர்த்து 1200 ரூபா. நான் பெரும்பாலும் விலை சொல்ல மாட்டேன். நான் இருந்தாலும் உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன். நான் என்னென்ன இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு கலரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குது பாருங்கள், செட்டாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள், எல்லாம் இருக்குது உங்களுக்கு. சேர்த்து தான் உங்களுக்கு, அப்படியே தான் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், கொடுப்போம். இப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு. இப்படி ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு பொருளுக்கான உரையை கொடுக்கணும். ஒவ்வொருக்கான பொருளுக்கான உரை நம்ம அமுதம் இசையகத்தில் இருக்குது. இப்போ பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு சார் நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம் சார், கருவி எங்கள்கிட்ட இருக்குது, பொருள் இருக்குது, நீங்கள் பேக் மட்டும்தான் சார் எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிற போது அனுப்பிடுவோம் நாங்கள். இது பாருங்கள், பம்பைக்கான பேக். இது அப்படியே தூக்கி செட்டாக இந்த 60 பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டுற பதிவுக்காக வச்சுருக்கேன் நான். இது இருக்குது, நம்ம அப்படியே தூக்கி உள்ளே போட்டுட்டு பிரமாதமாக அதை பாதுகாப்பாக என்ன செஞ்சிட முடியும், எடுத்துகிட்டு போயிட முடியும். இதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களுக்கு
பாருங்கள், நம்மளுக்கு நம்ம கடையில் எந்த கருவிக்கு இல்லை அப்படிங்கிற இடமே கிடையாது. ஒரு உடுக்குனா உடுக்குக்கு இருக்குது. இந்த பாருங்க, இது ஒரு உரிமை. நான் உங்களுக்கு ஒரு செட்டோடு இருக்கிறத காட்டுறேன் பாருங்க. நம்ம விற்பனைக்காக இருக்குது. ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு, எடுத்துகிட்டு போகிறக்காக தயாராக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அழகுனாலும் அழகு, கொள்ள அழகு. இப்படி கருவி ஏதாவது நம்ம உடுப்பு போடாமல் வச்சா நல்லா இருக்குமா என்ன? ஏதாவது ஒரு இடத்துல கிராச் ஆகும். ஒரு பேருந்து பயணம் இருக்கணும், நம்ம ஒரு 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 அழுத்தம், மன அழுத்தம் இருக்கக்கூடாது, நம்ம கருவிக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நுழைய முடியும். ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், நிகழ்ச்சி முடிச்சுட்டு நம்ம போயிட முடியும். அதனால தான் நமக்கு நான் சொல்கிறது, உங்களுக்கு நம்ம கருவி தான் நமக்கு உயிர், நம்ம மதிப்பு, நம்ம வாழ்க்கை. அதனால் ஒவ்வொரு கருவியும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கு ரொம்ப பேக் ரொம்ப முக்கியம். அமுதம் இசையகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது இருக்குது. நான் திரும்ப சொல்கிறதான், என்னென்ன இசைக்கருவிகள் வேண்டும் உங்களுக்கு, அத்தனை இசைக்கருவிகளும் அமுதம் இசையகத்தில் இருக்குது. உங்களை கேட்குறத கொடுக்குறதான் என்னுடைய நோக்கம். வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய எண் இருக்குது. இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலும் சரி, வெளி மாநிலம் சரி, வெளிநாடுகளும் சரி, எங்கே இருந்தாலும் இங்கேருந்து நாங்கள் அனுப்பி வச்சுறோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.